ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நண்டுகளோட ஓடு எப்படி எடுக்கிறது பாருங்களேன். அந்த பேக் சைடு திருப்பிட்டு அதில் ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த இது, அதை எடுத்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷு வரவே வராது. இதுக்கெலாம் வரல பாருங்கள். அப்படியே அப்படியே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அப்படியே முள்ளெல்லாம் குத்திக்காமல் அப்படியே எடுத்துடணும். சரியா? இது டைட்டாக தான் இருக்குது. ஸோ டைட்டாக இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்துடணும். ஓகேயா? அது கில்ஸ்லெட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு ஓடை ரிமூவ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஓடை ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். சரியா? அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும், அதெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அந்த மேலே அந்த புஸ்னு இருக்கிறது வந்து கில்ஸ்லெட்ஸு, ரெஸ்பிரேஷன் அதில் தான் பண்ணுங்க. அந்த மீனுக்கு வெளியில் இருக்கும்ல செதில், அது மாதிரி இதுக்கு வந்து புக் லங்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்கும். ஸோ வந்து அந்த ஓடை எடுத்து அந்த எக்ஸு, அந்த எல்லோ கலரில் தெரியுதுல, இது வந்து எக்கு. ஃபீமேல் மேல்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். இதில் மேல்ஸில் இருக்காது, ஃபீமேல்ஸில் தான் அந்த எக்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் டைட்டாக இருக்கு பாருங்க. அப்படியே சம்டைம்ஸ் உயிரோடு இருக்குன்னு வச்சிங்களேன், உயிர் இருந்தால் அது எடுக்கவே முடியாது. அது அவ்வளோ டைட்டாக, அவ்வளோ ஃபேர்ம் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம். அது நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது. அது இறந்து போனால் மட்டும்தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அது மாதிரி இந்த ஷெல்ஸ், இந்த பைலாலாம் சொல்லுவோம், நத்தைகள் சொல்லுவோம்ல, அதுக்குமே பார்த்தா அது சமைச்சதில்ல, பட் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணவே முடியாது. அந்த மேலே நத்தையில் ஒரு அழகான ஒரு ஷேப்பில் ஆப்பர்குலம்னு சொல்கிறது, அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணவே முடியாதுங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டால் தான் பாடி வெளியில் வரும். ஸோ அது மாதிரி இதுவுமே அந்த டைட்டாக அப்படி பிடிச்சிருக்குல்ல, இதெல்லாம் ஈஸியாக வருது. அப்புறம் அந்த ஷெல்லு ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அந்த ஷெல்லு. அந்த ஷெல்லை வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடணும். ஓகே, இது கம்ப்ளீட்டாக அப்புறம் எடுத்து முடித்தாச்சு. அதன் பிறகு அதில் மேலே உள்ளதான் எடுக்கணும். அந்த ஷெல்லு, அந்த கில்ஸ் மாதிரி உள்ளதை வந்து அடுத்தது எடுக்கணும். ஓகேயா? ஸோ ஒன்று ஒன்றா வந்து அம்மா கூட உட்காந்து எப்பொழுதும் நான் அந்த வேலை செய்வேன். எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த நண்டு மீன் கழுவுனா போக மாட்டேன் பக்கத்தில், பட் நண்டு பண்ணும் பொழுது நான் போவேன். அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் நான். சரியா? நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறதெல்லாம்.